Hi, hello to all everybody's. Welcome to my GKG Scorpio Media channel. என்னோட சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to remove your photo background area. ஸோ நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை genreviews.online. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்போட பேர் இன்ஷாட். ஸோ இந்த ஆப்பில் மூலமாக தான் நம்ம நம்மளுடைய ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் ரொம்பவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஆப் ஆனது நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்கிது. ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறையாதுக்கு நம்மளுக்கு இந்த ஆப் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பர்த்டே எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்த்டே க்ரீட்டிங்ஸு நம்ம ஏதாவது ஒரு க்ரீட்டிங்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம ஷேர் இது பண்ணுறோம், எடிட் பண்ணி நம்ம ஒரு க்ரீட்டிங்ஸு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஆனது நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த நம்மளோட க்ரீட்டிங்ஸோட பேக்ரவுண்டுக்கு நம்மளுக்கு மேட்சாக இருக்கணும். ஸோ மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம அந்த க்ரீட்டிங்ஸ் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்னோடய மொபைல் யூஸ் பண்ணியே இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட இந்த ஆப்லேயே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆல்ரெடி என்னோடய இதிலே இன்ஸ்டால் ஆகிருக்கனால உங்களுக்கு ஷோ அது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஃபோட்டோ பேக்ரவுண்டு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நியூ கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய பிரதரோட பொண்ணு ஆல்ரெடி ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். இது வேணுன்றதுனால ஸோ அதை எடுத்துக்கிறேன் நான் இப்போது. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு தனியாக வேணும். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ தனியாக எடுத்துக்க போகிறேன். இதில் நிறைய கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் அதில் எது வேணுன்றதை நீங்கள் பார்த்து உங்களோட ஒவ்வொன்றும் யூஸ் பண்ண பார்க்கறதுல உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இதில் ரிமூவர் தான், பேக்ரவுண்ட் ரிமூவ் தான் வேணுன்றாலும் இந்த கட் அவுட்ன்றது தான் அதோட அந்த ஆப்ஷனு. ஸோ இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கை மட்டும் லைட்டாக தெரியுது மேலே உங்களோட இதெல்லாம் பக்கத்தில். ஸோ அது எரேஸ் வச்சு நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாப்பாவோட ஃபோட்டோ கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிக்கிச்சு. ஸோ டிக் பண்ணிவிட்டேன். நான் இதில் மேலே தெரியுது பாருங்கள், ரைட் சைடு மேலே எக்ஸ்போர்ட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஆட்ஸ் ஓடும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஆட்ஸ் ஓடும். இதில் மேலே இந்த இன்ட்டு தெரியுதில்ல, நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு மறைஞ்சிரும். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நம்ம எப்படி நம்ம அந்த க்ரீட்டிங்ஸில் இந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அப்படி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி கேன்வாப் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் இந்த கேன்வா ஆப்பில் தான் நிறைய மேக்ஸிமம் எல்லா க்ரீட்டிங்ஸுமே இதில் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஃபோட்டோ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு நியூ ஃபோட்டோ நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண ஃபோட்டோவை கேலரியில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ தான் ஆட் டு பேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ ஆட் டு பேஜ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஃப்ரேம் வேண்டாம், அதனால் நான் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃப்ரேம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி
நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் கொடுக்கறதுக்கு போகிறேன். இதில் பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபுல் சேஃபாக எந்த ஒரு அந்த ஒரு சைடு வந்து எந்த ஒரு எக்ஸ்டென்ஸும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு டெமோ ஜஸ்ட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து ஸ்கார் பண்ணி கட் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேலரியில் இதாகிடுச்சு. ஸோ கேலரியில் போய் பார்க்கலாம். பாருங்கள், பாப்பாவோட ஃபோட்டோ கேலரியில் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறதுனா நம்மளோட யாருக்காக நம்ம சென்ட் பண்ணமோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ மேலும் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.